வணக்கம் மக்களே. ஸோ எஸ்டர்டே வீடியோவோட கண்டினியூ அது நேற்று ஒரு பொசிஷன் வந்து நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது கரண்டாக இப்போ வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. கரண்டாக இப்போ வந்து எவ்வளோ போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பொசிஷன் தான் இப்போ கரண்டாக இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இப்போ கரண்டாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ 24,500 காலும் 2400 புட்டும் வந்து செல் பண்ணியிருக்கேன். இது 25th ஆகஸ்ட். ஸோ 25th ஆகஸ்ட்ல தான் நான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரன் ஆகிட்டு ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த பொசிஷன் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, வாங்க போய் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒன் டே கேண்டில். ஸோ ஒன் டே கேண்டில் தான் இப்போ நான் வச்சுருக்கேன். இது 25th ஆகஸ்ட்டு, இது 25th ஆகஸ்ட்டு. இது காலு, இது புட்டு, இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ இதுக்கு 2400க்கும் 24,500க்கும் நடுவில் மார்க்கெட் எனக்கு முடிஞ்சுது அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் ஜோனில் நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இப்போ கரண்ட்டாக எவ்வளோ ரன் ஆகிட்டேன்னா ஒரு 1335 ரூபா ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே வந்து இது எவ்வளோவில் முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து அப் சைடு போனால் எனக்கு மேக்ஸிமம் இவ்வளோ இது வரையும் தான் போகணும். டவுன் சைடில் அது வரையும் போகக்கூடாது. டவுன் சைடில் இதுக்கு கீழே வரக்கூடாது. ஸோ மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே அன்டில் 25th வரையும், ஸோ 25th வரையும் வந்து ரன் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்குள்ளே எங்கே முடிஞ்சாலும் சரி எனக்கு வந்து அதோட ஃபுல் ப்ராஃபிட் வந்து எனக்கு கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து அதோட பொசிஷன். சரிங்களா, அரௌண்டு இதுக்குள்ளேயே, இது ரெண்டு பொசிஷனுக்குள்ளேயே முடிஞ்சுது அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் வந்து 26,634 இவ்வளோ அமௌண்ட் வந்து எனக்கு வந்து இந்த எக்ஸ்பிரிட்டி இதில் கிடைக்கும். ஓகேங்களா, வச்சு பார்ப்போம். நம்ம அவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ண போகிறோன்னா இல்லை ஒரு 10,000 கிட்ட வந்துச்சுன்னா அவ்வளோ க்ளோஸ் பண்ணிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். வச்சு பார்க்கலாம். ஓகேவா, இப்போதைக்கு இதில் நடந்துட்டு இருக்கு. மேலே போனாலும் சரி கீழே வந்தாலும் சரி இதுக்குள்ளேயே முடியணும். ஓகேங்களா, அது முடிஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் பண்ண வேண்டியது இது கிடையாது. இந்த பொசிஷன் நான் செல் பண்ண மாட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மந்த் செப்டம்பர் ரேஞ்சில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா செல் பண்ணணும் வந்து எய்ம் பண்ணியிருந்தேன். செப்டம்பர் மாதமா, சாரி இது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், ஆமாம் செப்டம்பர் மாதத்தில் தான் நான் செல் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன். ஆனால் அந்த டைமில் வந்து என்ன சொல்கிறது பண்ண முடியல. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அமௌண்ட் அந்தளவுக்கு இல்லாதனால எனக்கு அந்த ரேஞ்சு கொண்டு போய் செல் பண்ண முடியல. ஏன்னா அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அதை என்னால் செல் பண்ண முடியல. ஸோ வேறு வழி இல்லாமல் வந்து நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன், ஸ்ட்ராங்கிளாக. ஸோ அந்த மாதிரி எடுத்துட்டேன் நான். இப்போ கரண்ட்டாக வந்து ரன் ஆகிட்டு பார்ப்போம். ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பேர் இல்லைன்னா ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பார்க்கலாம் இதுக்குள்ளேயே முடியுதான்னு. ஆக்சுவலாக நான் ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் செல் பண்ணலாம் அப்படின்றத கேமில் இருந்தேன். அதாவது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு இந்த செப்டம்பர் இருக்குல்ல, ஸோ இதில் தான் வந்து நான் செல் பண்ணலான்னு எய்ம் வச்சுருந்தேன். அதாவது எப்படின்னா இந்த ப்ரைஸு 24,500 சாரி செப்டம்பர் கிடையாது, இது கிடையாது, அக்டோபர். ஏன்னா அதுதான் புதுசாக ஓப்பன் ஆச்சு. அக்டோபரில் நான் வந்து 24,500 ஸோ இதை தான் நான் செல் பண்ணணும்னு எய்ம் வச்சுருந்தேன். ஆனால் இது நீங்கள் பேஸ்கெட் ஆரில் செல் பண்ண போட்டிங்கன்னா 2,10,000 ரூபா சம்திங் ஏதோ கேட்டது. ஸோ அந்தளவுக்கு நம்மளால் பண்ண முடியல அப்படின்றதுனால வேறு வழி இல்லாமல் நான் விட்டுட்டேன். ஓகேங்களா, அதனால் அதை பண்ணலை. ஸோ ஆகஸ்ட் மாதமே வந்துட்டு 25th ஆகஸ்ட்லேயே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா செல் பண்ணிட்டேன். ஒன்று இது, இன்னொன்று இது. ஓகே, அதுதான் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. பாசிட்டிவ் ரன் ஆகுது. பெரிய மூவ் வந்ததுன்னா கொஞ்சம் டஃப்பு தான். பெரிய மூவ் வந்தால் கொஞ்சம் டஃப்பு தான். ப்ராஃபிட் மேக்கிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஓகேங்களா, இப்போ கரெக்டாக 1,300 நேற்று வந்து 180 ரூபாயாக க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு வந்து எவ்வளோ க்ளோஸ் ஆகுன்றதை பார்க்கலாம். சப்போஸ் இப்படியே கன்சால்டேஷன் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரூபீஸ் வந்து இருக்கும்.
ஆனா இது வந்து ஸ்டேபிளான்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்டேபிள் கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படி ஸ்டேபிள் இல்லை அப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம செல் பண்ணி 2 நாள் தான் ஆகுது. ஓகே கைஸ், நிஃப்டி இன்னைக்கான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இந்த இடத்துல ரொம்ப நேரம் கன்சல்டேஷன் ஆச்சு. இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆகும்போது எனக்கு ஸ்டார்டிங்லேயே இந்த அப்பு இந்த டவுன்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 900 ப்ராஃபிட் வந்து மார்னிங்கே ரன் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இந்த கன்சல்டேஷனில் ரொம்ப நேரம் சுத்தம்னால ரொம்ப பெருசாக பெரிய லெவலில் ப்ராஃபிட் வந்து வரல. ஸோ அப் அண்ட் டவுன் போயிட்டது. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த ஜோன்லேருந்து மேலே போகும்போது எனக்கு ப்ராஃபிட் வந்து 1300லேருந்து என்னாச்சு அப்படின்னா எனக்கு ஒரு 400 500 கீழே வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த புல் பேக்கில் எனக்கு அந்த ப்ராஃபிட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நேற்று வந்து 3 பாயிண்ட் எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருந்தது. இன்னைக்கு அது முடியும் போது எனக்கு வந்து மணி இவ்வளோ காட்டுது. ஸோ எவ்வளோ க்ளோசிங்கிறத ப்ரைஸ்ன்றதை பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் எனக்கு வந்து 236 கால் ஆப்ஷன் வந்து நான் என்ட்ரி ஆனது 207 செல் பண்ணேன். எனக்கு எவ்வளோ க்ளோஸ் பண்ணியிருக்குன்னா 236 க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்தது வந்து 202 எடுத்தேன். எனக்கு க்ளோசிங் வந்து 145 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இப்போ எவ்வளோ இருக்குன்றத நம்ம எக்ஸலில் பார்த்துடலாம். இப்போ எக்ஸலில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் எனக்கு வந்து எதில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு, கால் ஆப்ஷன் எதில் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 236. ஸோ 236 வச்சுருக்கலாம். 236. புட் ஆப்ஷன் வந்து எதில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145. ஸோ எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட்டு காட்டுது. கரெக்டு தானே? தப்பாக கட்டணும். ரெண்டு ஆட் பண்ண எவ்வளோ? 381 தான் இருக்குது. ஓகே, 381 கரெக்டு தான். ஓகே, அப்போ பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட்ஸ். 25 பாயிண்ட்ஸ்னா ஏன்னா அமௌண்ட் எவ்வளோ காட்டுதுன்னா 1625. ஸோ இங்கே 1842 ரூபான்ற மாதிரி காட்டுது. ஸோ இது வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ கரண்ட்டாக க்ளோசிங் வந்து இதில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 1625. ஸோ இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், ரெண்டுமே பாசிட்டிவ். லாஸ்ட் 2 days வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ்ல தான் காட்டுது. ஸோ மண்டே வந்து என்ன ஆகுதுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ். ஸோ அடுத்து என்னன்றது ஃபைனலாக வந்து ப்ராஃபிட் வந்து இதுதான் ப்ராஃபிட்டு ஃபைனலாக வந்து நம்ம ஷோ பண்ணுறது. ஸோ 1625 இது வந்து அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேங்களா? பாயிண்ட்ஸ் வைஸ் இது 145 135 காட்டுது. பட் அங்கே க்ளோசிங் வந்து என்னமோ அதுதான் உண்மை. ஓகேங்களா? ஃபைனலாக க்ளோஸ் ஆகும்போது இது வந்து அப்டேட் ஆகும். ஸோ 1625 ரூபா நம்மளுக்கு வந்து காட்டுது. ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பார்ட் 3ல பார்ப்போம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இதை நம்ம செல் பண்ணி 2 நாள் தான் ஆகுது. ஸோ 2 நாளில் ப்ராஃபிட் வந்ததுன்னா அது வந்து கான்ஸ்டன்டாக நிற்காது. இது ஒரு 5-6 நாள் அப்படின்னு போயிடுச்சுன்னா ஒரு 50 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து அந்த டிகே மூலயமா கிடைக்கும். ஓகேங்களா? டைம் டிகே மூலயமா ஒரு 5 நாள் நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா எந்த டைரக்ஷனில் போவோம் நமக்கு பாசிட்டிவாகவே போகுது அப்படின்னா ஒரு 5 நாள் கடந்துட்டோம் அப்படின்னா 5 நாள் கடந்துட்டோம் அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்னன்னா டிகேவில் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இருந்தால் கூட நமக்கு அந்த அளவுக்கு லாஸ் மேக்கிங்கிறது வராது, டக்குன்னு வராது, கொஞ்சம் ஈக்குவலைஸ் ஆகிடும். ஸோ லாஸ்ட் 3 அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பொசிஷன் எடுத்து வைக்கும் போது ஒரு மந்த்லி ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அது எல்லாமே ப்ராஃபிட்டில் தான் முடியுது. ஸோ இதுவும் நான் இப்போ எடுத்திருக்கேன், இதையும் ஹோல்ட் பண்ணுறேன். அந்த ஜோனை தாண்டி போகக்கூடாது. ஜோனை தாண்டி போகாமல் இதுக்குள்ளே இருந்ததுன்னா டெஃபினட்டாக நம்ம வந்து நல்ல ப்ராஃபிட் மேக்கிங்கிறத பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் உங்கள் சேனலை கொஞ்சம் பார்க்குறவங்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப லைக்ஸ் நிறைய விட மாட்டேது, வியூஸ் நிறைய போக மாட்டேது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நிறைய விஷயத்த வந்து ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக வந்து ட்ரேடிங் ரிலேட்டடாக வந்து நான் நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணுறேன். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதுக்கப்புறம் எதுவும் சொல்லணும்ல, கீப் ஆன் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ கைஸ், பை பை.